பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? நான் வந்து பேசுகிறேன். போன கேமில் வந்து நம்ம லெவல் 12 படிக்கணும், லெவல் 2 விளையாடிருந்தோம். அதில் வந்து இப்போ 9வது லெவலோட முடிச்சுட்டு போயிருப்போம். இப்போ 9வது லெவல் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். நல்லா சாப்பிட்டு கைஸ், நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக நிறைய லெவல் வின் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு போட்ட வீடியோவுக்கு செம்ம வியூஸ் போயிடுச்சு கைஸ். அதேமாரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கத்தி தான் டிஸ்டர்ப் பண்ணிடுது. வந்துச்சு ஓடிடா. டபுள் டேப் ஆக மாட்டுது. அது ஒரு இன்ஸ்டால் வர நோட்டிஃபிகேஷன். விளம்பரம் வராது. நெட் ஆஃப் பண்ணணும். எனக்கு எடிட்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை இன்ட்ரோ மட்டும் தான் போட்டிருக்கேன். தெரியும் எடிட்டிங். என் ஃப்ரெண்டு பயங்கரமாக எடிட்டிங் பண்ணுவான். ஆனால் அவன் பண்ணுவானா மாட்டானா தெரியல. வின் பண்ண முடியலையே. எத்தனை கீ பிடிச்சா இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு தெரில. நெட் ஆஃபில் தான் இருக்கு. அப்புறம் என்ன? வந்தாச்சு கேஸ். இது வெளியே வந்தாலே குத்து நம்ம இந்த வால் இல்லை, கத்தின்னு வச்சுக்கலாம். கத்தி வால் எல்லாம் ஒன்றுதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படியும் ஒரு 19 லெவல் கிட்டே போயிடலாம் கைஸ். எப்படின்னாச்சு 19 லெவல்கிட்ட போய் ஆகணும். இல்லைன்னா நமக்கு அது அவமானம். விட்டா போக வெறும் 3 லெவல் தான் ஒரு வீடியோக்கு அந்தமாரி வச்சுருவாங்க போல். ஓடிடாதா சல்ல ஊட்டி ஓடிடு. அவ்வளோதான். ரிவர் கீழே இருந்த ஸ்பைக்கை நான் கவனிக்கவே இல்லை கைஸ். வாண்டடாக போய் வாங்கி கேட்டீங்க. வந்தாச்சு. டச் பட்டன் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது சுத்தமாக. விளம்பரமா? சாரி, நடுவில் விளம்பரம் வந்துச்சு. அதான் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நெட் ஆஃபில் தான் இருக்குது. இருந்தாலும் விளம்பரம் வந்து கொஞ்சமாக எடிட்டிங் கற்று வந்து எடிட் பண்ணுறேன். என் வீடியோவுக்கு நானே எடிட் பண்ணி போகலான்றேன். கமெண்ட்டில் ஒரு பிரதர் வந்து நல்லா நமக்கு இதுக்கு மோட்டிவேஷன் ஆக்கினாரு. ஒருத்தர் 2 பேருக்கு மேலே ஆக்கினாங்க. எப்படியும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படி இருந்தும் நம்மளால் இந்த லெவலில் முடிக்க முடியல. என்ன ரொம்ப இந்த மாதிரிலாம் கேஸ் அந்த இடத்துல எப்படி தான் போகிறதுனே தெரில. நீங்களே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லா தான் விளையாடினேன். திடீர்னு பாட் ஆகிட்டேன்.
செத்தாச்சு. வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட், வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட், அதான் வந்தால் செத்தா போனால் ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி தான் சொல்லுது. இதில் டபுள் ஜம்ப்பு சில நேரத்தில் ஆகுது, சில நேரத்தில் ஆக மாட்டேங்குது. இல்லை ஃபோனில் டச் ஒர்க் ஆகலையா அப்படின்னே தெரில. கத்தியில் போய் செத்தேன். இப்போ புரிஞ்சிச்சு கேஸ். லெவல் டெவில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கேம் வச்சு ட்ரோல் பண்ணிச்சு, இது எதாவது கூட பண்ணல. ஆனால் நம்ம ரொம்ப சாப்பிடுது. எஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எங்கேருந்து யூஸ் போக முடியும்? ஏற்கனவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த லெவலை முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்படியே ஒரு வழியாக அந்த லெவலில் முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போகிறோம். அடுத்த லெவலு இருந்தாச்சு 10வது லெவலு. ஒரு லெவலுக்கு 10 நிமிஷம் லெவலுக்கு. அப்படி பார்த்தா 10 லெவல் போகணுன்னா 1 மணி நேரம் ஆகும். வாண்டடாக பேசிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி போகிறாரு. நம்ம போகிறாங்க. கைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நூறு போன மேட்ச் ஆச்சு, நூறாக இருந்துச்சு. நானே ஒரு பாட்டு என்கிட்ட வந்து இந்த நூறு வேலை ஆட்டுற வேலை வந்தாச்சு. வந்துட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே வரத்தான் இதுக்கப்புறம் போகிறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பட்டன் வேறு ரொம்ப ஒர்க் ஆக மாட்டேது. சென்சிட்டிவிட்டி எங்கே இருக்குன்னு தெரியல. சென்சிட்டிவிட்டி நல்லா போடுங்க கேமில். லெவல் 2 ஆச்சு, 1 ஆச்சு பரவாயில்ல. லெவல் ஓப்பன் ஒரு லெவல் ஜெயிச்சா தான் ஓப்பன் ஆகும் போல. சரி அதுவும் கிட்ட வந்துச்சு, இதுவும் கிட்ட வந்துச்சு. நான் யூஸ் பண்ண முடியும். ஈஸியாக தான் இருக்கு. லைட்டாக ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. இது எப்பயுமே லேட்டாக வரும். நீ இப்போன்னு பார்த்து டக்குன்னு வருது. அது நம்மளால் வேகமாக போய் சேர்த்துட்டேன். ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டேன்னு பார்த்தா ஒரு நூல்லேயே சேர்த்துட்டேன். இந்த ஒரு ரவுண்ட் வந்து ஜெயிச்சிருவோம். கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். ஐயோ நான் பெரிய கத்தி. இந்த ரவுண்ட் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். சொன்னால் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோமா? என்னோட அண்ணா ஜெயிக்கலன்னு பார்க்குறீங்க. நான் வந்து சொல்கிற கும்பல் இல்லை, செய்கிற கும்பல். சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டேன். ஐயோ நான் மாதிரி அது ஜெயிச்சாச்சு. சொன்னல ஜெயிச்சிருவோன்னு.
கத்தி கத்தி இருக்குது. ஆனால் கத்தி மாறி இருக்குது. என்னன்னு தெரியல, புரியவே இல்லை சுத்தமாக. அதனால் அவங்க அந்த கிட்ட போய்ட்டு உடனே கண்டினியூ பண்ணேன். ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 2 ட்ரையில் வந்துட்டேன். இப்போ என்னன்னா இந்த சென்சார் என்னன்னா புரிஞ்சிச்சு, இது நம்மளை கொள்ளாது சொல்லல. இதை ஆக்டிவேட் பண்ணால் அந்த ஆக்டிவேட் ஆகுது. இது டக்குன்னு ஆனால் யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி கிட்ட அதேமாரி தான் ஒரே இதுலேயே வந்துட்டாச்சு. வந்தாச்சு, இப்போ வந்தாச்சு வந்தாச்சு. காலை வராத அப்படியே வந்தாச்சு கேஸ். அவ்வளோதான் கேஸ், வந்தாச்சு கேஸ். இனிமேல் நம்ம என்ன வேணும், தப்பிச்சாச்சு. இது அதோட மோசமாக இருக்கும் இல்லையா. நீ வெளியே வராமல் நான் சரி தம்பி அப்படின்றேன். எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். தொட்டாலே அவுட் ஆஃப் கேஸ். நீ எப்படி தான் நீ வேணா எவ்வளோ போய் சித்தினே நீ ஸ்பாட்லாம் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸ்பாட் ஸ்பைக்கு தான் நான் தப்பாக சொல்லிட்டேன். செருப்படி சாணியில் முக்கின மாதிரி வேணும். செருப்பு சாணி முக்கி தவறாமட்டில் வச்சுருந்துச்சு. இங்கே வந்தாச்சு. பாடி நல்லா ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஜப்லேயே போயிடும் போல். வந்தாச்சு கேஸ். இதுக்கு மேலே ஈஸியான்னு பார்த்தா மூச்சு விட்டானே ஈஸியாக. இப்பயாச்சு இந்த ஒரு வச்சு போயிடும். அதேமாரி கட் பண்ணிட்டு பாருங்க. அதேமாரி வந்தாச்சு கேஸ். போக முடியாது. இங்கே சந்தான் சரி இதுமாதிரி ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாமல் தான் போகிறேன். வந்தாச்சு கேஸ், வந்தாச்சு கேஸ், வந்தாச்சு 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 வந்தாச்சு. வந்தாச்சு 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 கேஸ், வந்தாச்சு கேஸ், வந்தாச்சு கேஸ், வந்தாச்சு. கொஞ்சம் பொறுமையாக போகலாம். வந்தாச்சு போயாச்சு. அடுத்த லெவல் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எது கஷ்டம் ஈஸின்னு வச்சுருக்காங்க. 5 வருஷம் 6 ஐக்கியிருக்கேன் நினைக்கிறேன். லெவல் இன்னும் 2 லெவல் முடிச்சுட்டு போயிடலாம்.
வாய்க்க மாட்டாங்க வச்சு. ஊய் இங்கே இருக்கு, நான் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே இப்படி ஒன்று இருக்குன்னே எனக்கு அப்போ தான் கைஸ் தெரியுமே. நம்ம கொடூரமாக சாவடிலான்னு பாருங்கள். சர்வ சாதாரணமாக முடியுது. எகிர முடியும், ஜம்ப் பண்ணி தொட முடியல. இந்த ஒரு லெவலோட மேட்ச் முடிச்சலான்னு நினைக்கிறேன். வீடியோ முடிச்சலான்னு நினைக்கிறேன். நான் வீடியோ ஏற்கனவே 5 நிமிஷம் போயிடுச்சு, லாங் ஆகிடுச்சு. வந்துட்டு போயாச்சு. கிட்ட வந்தால் விட ஆரம்பிச்சாங்க. வேகமாக ஓடி போகணும், சாவத்துக்காக ஓடி போகிறேன். போடாடி சாவத்துக்கு ஓடி போகிறேன். சிவன் வேணுமே இந்த கேமுக்கு நான் பேசுறது கேட்டுச்சு நினைக்கிறேன். இந்த ஒரு லெவலோட போயில நினைக்கிறேன். இந்த ஒரு லெவலே முடிக்க விட மாட்டேன். இந்த லெவலு 12 லெவல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த லெவலும் 12 லெவல் தான். கத்தி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியானு சொல்லுவியான்னு கேட்குறேன். கேமு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாய்ஸ் ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. வந்தாச்சு. அப்படி சொன்னால் கேம் காரணம் வெளியே போகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணது தீர்த்து கொடுத்துருவாங்க. சொன்னால் காதுக்கு அடிச்சு போல் கேம் பண்ணுங்க. இங்கே ஜம்பே பண்ண முடியும். சத்தியமாக இங்கே ஜம்ப் பண்ண முடியல கைஸ். இங்கெல்லாம் எப்படி ஜம்ப் ஆகுது? அதெல்லாம் ஜம்பே ஆக மாட்டேது. நீ வெளியே போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த ஸ்பார்க் வேறு நம்மளை வெறுப்பேற்றுது. இவ்வளோ டக்குன்னு வந்து பாருங்க. டபுள் டேப் பண்ணுற இடத்துல டபுள் டேப் பண்ண மாட்டேன். சிங்கிள் டேப் பண்ணுற இடத்துல சிங்கிள் டேப் பண்ண மாட்டேன். ஒரு இடத்துல சிங்கிள் டேப் பண்ணேன். இங்கெல்லாம் டபுள் டேப் பண்ணோம். அப்படியே இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஈஸியான லெவலு. ஆனால் நான் தான் முட்டாள்தனமாக முடிச்சிட்டேன். இங்கே சத்தியமாக நல்லா வேலை போய் சாவறேங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது கேமே. இந்த வீடியோட இந்த வேறு கேம்லாம் எத்தனை தடவை லெவல் இருக்கு. முதுகில் குத்திட்டல. யோசிச்சு வைக்கிறேன். ஒரு நல்ல கேமை யோசிச்சு இப்படி தப்பிச்சாச்சு. எங்கடா போய் சாவரடி. இங்கே நம்மளுக்கு கேம் ரொம்ப வெளுப்பேற்றுது. இந்த இன்னும் ஒரு 3 சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் கேமுக்கு. அப்படி கேட்க இன்ஸ்டால் பண்ணுறீங்க கேம். வேறு ஏதாவது கேம் விளாட்லாம்.
ஆனால் அடுத்த வீடியோவில் ஒரு சான்ஸ் வந்துச்சு, இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. 2 சான்ஸில் எப்படின்னா கேம் முடிஞ்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். சொன்ன வார்த்தை காப்பாற்றணும், திரும்பி போட்டோம். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. போடா வெளியே போகிறோம்டா. இதோட கேம் முடிச்சிடலாம் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு கேம் விளாட்லாம் கைஸ். இதோட நான் பாய் கைஸ்.